This video is for educational purposes only. It does not glorify or encourage illegal acts. 2016 சேலம் ரயில் கொள்ளை வழக்கு. இந்த வீடியோக்குள்ளே பயணிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய கேள்விகள் தோணலாம். உண்மையாலுமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எப்படி ஓடுற ரயிலில், அதுவும் 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருந்த ஒரு ட்ரெயினில் இப்படி ஒரு சம்பவத்தை நிறுத்தியிருக்க முடியும்? அது எந்த ஒரு தடையுமே இல்லாமல். அப்படி எந்த ஒரு தடையும் இல்லாமல் இந்த சம்பவத்தை செய்து முடித்திருந்தாலும் எப்படி நம்ம தமிழக போலீஸார் திறம்பட இந்த வழக்கை கையாண்டு குற்றவாளிகளை கைது செஞ்சாங்க? இதை பற்றியெல்லாம் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அடுத்த ஒரு 10 நிமிஷம் ரொம்பவுமே விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் இருப்போது. அதனால் எங்கேயும் போகாமல் வீடியோவை பாருங்கள். 2018 ஏப்ரல் 18 அன்றைய டிஜிபியாக இருந்த டி.கே. ராஜேந்திரன் யாரோடமோ தொலைபேசியில் பேசிகிட்டு இருக்கார். மிஸ்டர் பூஜாரி, உடனே இங்கே வாங்க, இது என்னுடைய ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாரு. அடுத்த சில மணி நேரங்களில் குற்றவியல் துறையில் ஏடிஜிபியாக இருந்த அமரேஷ் பூஜாரியோட ஜீப் அங்கே வந்து நிற்கிது. அதிலிருந்து கம்பீரமான நடையோட அமரேஷ் பூஜாரி டி.கே. ராஜேந்திரன் கேபினுக்குள்ளே கதவை தட்டிட்டு உள்ளே போகிறார். உள்ள டிஜிபி டி.கே. ராஜேந்திரன் அமர்ந்திருக்க தன்னுடைய கம்பீரமான வணக்கத்தை சல்யூட் மூலம் அங்கே வைக்கிறார். டிஜிபி ராஜேந்திரன் ஒரு கவர் எடுத்து பூஜாரிகிட்ட நீட்டுறார். திஸ் இஸ் த ஆர்டர் ஐ அசைன் யூ, வாட் யூ திங்க் அப்படிங்கிறார். அந்த ஆர்டரை பிரித்து பார்த்த பூஜாரி கொஞ்சம் கூட யோசிக்காமல், நிச்சயமாக என்னால் இந்த வழக்கை திறம்பட கையாள முடியும் சார், நான் கண்டிப்பாக குற்றவாளியை பிடிப்பேன் அப்படிங்கிறார். அதுக்கு டிஜிபி சும்மா கம்பீரமாக சொன்னால் மட்டும் பத்தாது, செயலில் செய்து காட்டணும், எனக்கு ரிசல்ட் தான் முக்கியம். கிட்டத்தட்ட இந்த கேஸ் 2 வருஷமாக எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறார். அமரேஷ் பூஜாரி எனக்கு தெரியுங்கிற மாதிரி தலையாட்டிட்டு, ஆனாலும் என்னால் செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். அந்த பதவி உயர்வு ஆணையம் மற்றும் கேஸ் ஃபைல்ஸையும் வாங்கிட்ட பூஜாரி தன்னுடைய ஆலந்தூரில் இருக்கக்கூடிய குற்றவியல் அலுவலகத்துக்கு திரும்புகிறார். நேராக தன்னுடைய ஆஃபீஸ்க்கு போன பூஜாரி தன்னுடைய தொப்பி கழட்டி டேபிளில் வச்சுட்டு ரிலாக்ஸாக வந்து அவருடைய சீட்டில் உட்காந்து அந்த கேஸ் ஃபைலை புரட்டுறார். இந்த வீடியோ பார்த்துருக்க நண்பர்கள் வீரப்பன் உருவான கதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வீடியோ பண்ணிக்கிறேன். அது இல்லாமல் சில்க் ஸ்மிதாவுடைய இறப்பை பற்றினையும் ஒரு வீடியோ பண்ணிக்கிறேன். இந்த 2 வீடியோவும் பார்க்கணுன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனல் வந்து புது சேனலாக இருக்கனால நிறைய நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயங்குறீங்க. அதிகமான நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் என்னுடைய வீடியோ அதிக அளவில் அதிகமான நபர்களுக்கு காட்ட அந்த அல்காரிதம் ஹெல்ப் பண்ணும். அதனால் பார்க்குற நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 2016 ஆகஸ்ட் 8 சேலம் சென்னை எழும்பூர் எக்ஸ்பிரஸ் ரைட் ட்ரெயின் நம்பர் 0064. இந்த ட்ரெயினில் ஒரு ரகசியம் சேர்ந்தே பயணித்ததுன்னு சொல்லலாம். சேலத்திலேருந்து சென்னைக்கு பணம் அனுப்பி வைக்கப்பட்டது. இது முழுக்கவுமே ஆர்பிஐக்கு சொந்தமான பணம். அதாவது பேங்க்லேருந்து வசூலிக்கப்பட்ட கிழிந்த மற்றும் உபயோகப்படுத்த முடியாத இந்த ரூபாய் நோட்டுகளை சேகரித்து அதை சேலத்திலேருந்து சென்னைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. 1 இல்ல 2 இல்ல, சுமார் 342 கோடி ரூபாய் இந்த ட்ரெயினில் பணமாக கொண்டு செல்லப்பட்டது. இது ஆர்பிஐ மற்றும் வங்கி அதிகாரிகளுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு டாப் சீக்ரெட்னு சொல்லலாம். சுமார் 23 டன் எடை கொண்ட இந்த பணத்தை ட்ரெயினில் கொண்டு வரதான் ஒரு சேஃப்டியான ஒரு ப்ரொசீஜர் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க அஃபீஷியல்ஸ். அவங்க திட்டப்படியே இந்த பணத்தை அனுப்பி வைக்கிறாங்க பாதுகாப்போட. சேலத்திலேருந்து கிளம்பின ட்ரெயின் அதிகாலை 3:55 சென்னையை சென்று அடையுது. என்னதான் 3:55 ட்ரெயின் சென்னையை போய் ரீச் ஆனாலும் காலையில் 11 மணி வரைக்கும் யாருமே இந்த பெட்டியை திறந்து பார்க்கல. பெட்டினா பூட்டி சீல் வைக்கப்பட்ட ரயில் பெட்டியை சொல்கிறேன். கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே பணத்தை அடுக்கின அதிகாரிகள் வெளியில் அந்த ரயில் பெட்டியை முழுவதுமாக பூட்டி சீல் வச்சிடறாங்க. இந்த சீலை ஓப்பன் பண்ணுறதுக்கு அதுக்குரிய அதிகாரிகள்லாம் வரணும். அதனால தான் அதிகாலையில் 3:55 ரயில் அங்கே ரீச் ஆகியிருந்தாலும் 11 மணிக்கு அந்த அதிகாரிகள்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த ரயில் பெட்டியை ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் ஆல்ரெடி அந்த ரயில் பெட்டியை உடைச்சி உள்ளே இறங்கி உள்ளே இருக்கக்கூடிய பணத்தை சுமார் 5.78 கோடியை திருடிட்டு போன அந்த பெட்டிக்கு தான் வெளியிருந்து பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க நம்ம தமிழக போலீஸார். அப்போ ஆர்பிஐ சேர்ந்த அதிகாரிகள்லாம் ஒவ்வொருத்தராக வர தொடங்க டைம் அப்படி இப்படின்னு 11 மணி ஆயிடுது. காலையில் 11 மணிக்கு எல்லாம் வந்து அந்த சீலை உடைச்சி எல்லா பெட்டியும் சரியாக இருக்கா அப்படின்ட்டு உள்ளே போய் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது தான் அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. சுமார் 3 பெரிய பெட்டிகள் உடைக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்து அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. எப்படி பூட்டின ட்ரெயினுக்குள்ளே இதெல்லாம் உடஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே மேலே பார்க்குறாங்க. மேலே பார்த்தோம்னா மேலே டாப்பை வந்து யாரோ ஓட்டை போட்டுக்கிறாங்க. சுமார் 2க்கு 2 அளவில் ஓட்டை போட்டு உள்ளே இறங்கிக்கிறாங்க. ஓட்டை போட்டு அதை வெட்டினக்குண்டான அந்த டாப் ஓப்பனாக இருக்கிறதுக்குண்டான அந்த காட்சியை பார்த்து மேலும் அதிர்ச்சியாகிறாங்க. இங்கே நான் பெட்டிகள் உடைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னது இரும்பு பெட்டிகள் கிடையாது, எல்லாமே மரப்பெட்டிகள். ஏன் மரப்பெட்டிகள்?
இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம் இல்லையா? வாங்க அந்த மர்மம் என்னங்கிறத பார்ப்போம். இந்த கொள்ளையில் எல்லாத்துக்கும் வரக்கூடிய முதல் சந்தேகம் இந்த பெட்டிகள் தான். இது ஏன் இரும்பு பெட்டியாக இல்லாமல் மரப்பெட்டியில் கொண்டு சென்றாங்க? இந்த 342 கோடியும் இரும்பு பெட்டியில் இருந்ததுன்னா அதை உடைக்கிறதுக்கு இன்னுமே டைம் ஆயிருக்கும். அப்படி இருக்கும்போது மரப்பெட்டியில் கொண்டு போக வேண்டிய அவசியம் என்ன? நம்ம விசாரிச்சதில் இதுக்கு பின்னாடி 3 முக்கியமான காரணங்களை சொல்கிறாங்க. ஒன்று, பழைய நடைமுறை. அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் இதே மாதிரி தான் எல்லா பக்கமும் பணத்தை கொண்டு போயிருக்காங்க. இது யாரும் தனிநபரால் முடிவு பண்ண முடியாது. இது ஆர்பிஐயின் விதிமுறைகளின்படி வடிவமைக்கப்பட்டிருந்தது. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த 342 கோடியில் பெரும்பாலான பணம் அப்படிங்கிறது பழைய ரூபாய் நோட்டுகள், அதுவும் கிழிந்த நிலையிலும் ரொம்பவுமே பழசான நிலையிலையும் அந்த நோட்டுகள் இருந்ததுனால ஒரு அலட்சியம்னு கூட சொல்லலாம். இதுக்கு அந்த பழைய டைப் படி மரப்பெட்டிகளே போதும் அப்படின்னு அதிகாரிகள் முடிவு செய்கிறாங்க. மூணாவது, எளிதாக கையாள முடியும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி 23 டன் எடை அப்படிங்கும்போது எடுத்துகிட்டு போகிறக்கும் இறக்கிறக்கும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு இரும்பு பெட்டியோட மரப்பெட்டி இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸி அப்படிங்கிற முடிவுக்கும் வராங்க. அப்போ இருந்த அதிகாரிகள் என்ன நினச்சிருப்பாங்கன்னு ஒரு கற்பனை இருக்குது. இது வெறும் கற்பனை மட்டும்தான். அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா, ரயில் பெட்டியே ஒரு இரும்பு பெட்டி தானே, அதுக்குள்ளே ஏன் போய் இன்னொரு இரும்பு பெட்டி வைக்கணும், அதே ஃபுல்லாக இரும்பு பெட்டி தான், பூட்டி சீல் வச்சுட்டு போகிறோம், அப்புறம் யார் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம்ல. அப்படி எடுக்கப்பட்ட இந்த அசால்ட்டான முடிவுக்கு பின்னாடி தான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி மரப்பெட்டிகளே கொண்டு செல்லக்கூடாது அப்படிங்கிற ஆர்பிஐ ரூலே வந்தது. என்னப்பா ட்ரெயின் போச்சு கொள்ளையடிச்சாங்க அப்படிங்கிறத அசால்ட்டாக சொல்கிற, யாருமே பாதுகாப்பு இல்லையா அப்படின்னா பாதுகாப்புக்கு இருந்தாங்க. ஆனால் இந்த பாதுகாப்புக்கு இருந்தவங்க ஃபுல்லாகவே யாருமே அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இல்லை. எல்லாருமே வெளியே பாதுகாப்புக்கு வெளியே பக்கத்தில் இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க. எங்கெல்லாம் ட்ரெயின் நிற்கிதோ அங்கே மட்டும் இறங்கி பாதுகாப்பு பண்ணிட்டு இருந்தாங்க. மற்ற நேரத்தில் ட்ரெயின் தானே, அதுவும் ஃபுல்லாக க்ளோஸ்டான ஒரு ட்ரெயின், அதில் என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு அசால்ட் அவங்களுக்குமே இருந்ததுன்னு சொல்லலாம். இதெல்லாம் நடந்து முடிஞ்சது 2016. ஆனால் அமரேஷ் பூஜாரி இந்த ஃபைலை பார்த்துட்டு இருக்கிறது 2018. இந்த 2 வருஷ காலத்தில் இந்த வழக்கு எந்த வித முன்னேற்றமும் இல்லாமல் பிளைண்ட் கேஸாக இருக்குது. எப்படி செஞ்சாங்க, யார் இது செஞ்சுருப்பாங்க, இப்படி எந்த ஒரு தடையும் கிடைக்கல. நம்ம எல்லாத்துக்குமே முதல்ல சந்தேகம் வரக்கூடியது அங்கே பாதுகாப்பு பணியில் இருந்த போலீஸார், ரெண்டாவது வங்கி அதிகாரிகள். இதே சந்தேகம் தான் அப்போ இதை விசாரிச்சுட்டு இருந்த போலீஸாருக்கு இருந்தது. இதனாலேயே இந்த கேஸ் வேறு பக்கம் எங்கேயும் செல்லாமல் இதை சம்மந்தப்பட்ட ஆளுகளையே திரும்ப திரும்ப விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது யார் இதை ஆர்டர் கொடுத்தது, யாரெல்லாம் பாதுகாப்புக்கு போனாங்க, அவங்கள தனித்தனியாக விசாரிக்கிறது, அவங்க நடவடிக்கைகளை பார்க்குறது, இப்படியே இந்த வழக்கு நீடிச்சிட்டு இருந்தது. தவிர இதுக்கு பின்னாடி வேறு என்ன குழு இருந்திருக்கும் அப்படிங்கிற அந்த தகவலை அவங்க சேகரிக்க முடியல. ஏன்னா முழுக்க முழுக்க சந்தேகம் ஃபுல்லாக இது இங்கே இருக்கக்கூடிய யாரோ ஒரு அதிகாரிகளுடைய துணையோடு நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே அந்த விசாரணை கோணம் இருந்ததுனால அவங்களால உண்மையான குற்றவாளியை எங்கேயுமே நெருங்க முடியல. இந்த நிலைமையில தான் அமரேஷ் பூஜாரிகிட்ட இந்த வழக்குங்கிறது வருது. யார் இந்த அமரேஷ் பூஜாரி? பூஜாரி அப்படிங்கிறவர் சாதாரணமாக ஒரு கேஸ் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணுற அதிகாரி கிடையாது. அவர் ஒரு உளவுத்துறையின் சிங்கம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உளவுத்துறையின் தலைவராக, இன்டெலிஜென்ஸோட தலைவராக பதிவு வச்சது தான் இந்த அமரேஷ் பூஜாரி அப்படிங்கிறவர். ஒரு நாட்டினுடைய இன்டெலிஜென்ஸோடைய தலைவராக இருக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு எளிதான காரியமாக என்ன? அந்த ஒரு தலைமை பதவியை வைத்தவர் தான் இந்த பூஜாரி. இன்டெலிஜென்ஸ் மட்டும் இல்லாமல் இவர் பல்வேறு விதமான துணிச்சலான முடிவுகளையும் இவருடைய அனுபவங்களை எடுத்துக்கிறார். 2011 மதுரையில் ஒரு மிகப்பெரிய அரசியல் விழா ஒன்று நடக்குது. அங்கே விட்டா வன்முறை வெடிச்சிடும் அப்படிங்கிற அந்த டைமில் அங்கிருந்த முக்கியமான தலைவர்களை அனைவருமே அரெஸ்ட் பண்ணிடுறார். இதன் மூலமாக அங்கே மிகப்பெரிய கலவரம் நடக்காமல் கட்டுப்படுத்தப்படுது. இது இல்லாமல் இவருக்கு மத்திய அரசில் பணிபுரிந்த அனுபவம் இருக்குது. மத்திய அரசில் முக்கியமான டிபார்ட்மெண்ட்லேயும் இவர் பதவி வச்சுக்கிறார். அதாவது ஐபி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ஸ் பியூரோலையும், ஐடின்னு சொல்லக்கூடிய இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்லையும் ரெண்டுலேயுமே வேலை செஞ்ச அனுபவம்ங்கிறது இருக்குது. தமிழில் சொன்னால் மத்திய உளவு பிரிவிலையும் குடியேற்றத்துறையிலையும் பதவி வச்சுக்கிறார். இதன் மூலமாக ஒரு மாநிலத்திலிருந்து ஒரு குற்ற செயலை செஞ்சுட்டு இன்னொரு மாநிலத்துக்கு தப்பி செல்கிற குற்றவாளிகளை எப்படி பிடிக்கிறதுங்கிறதுக்கு பல உத்திகளை அவர் தெரிஞ்சு வச்சிருந்தார். இது இல்லாமல் டெக்னாலஜியில் ரொம்பவே அப்டேட்டடாக இருந்தார். டெக்னாலஜியை எப்படியெல்லாம் இந்த கிரைமுக்குள்ளே கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியுங்கிறதுல அப்டேட்டடாக இருந்தவர். அதனால தான் இந்த வழக்கை நாசா வரைக்கும் கொண்டு சென்று குற்றவாளிகளை பிடிச்சிருக்கிறார். 2 வருஷமாக எந்த ஒரு தடையுமே இல்லாமல் பிளைண்ட் கேஸாக இருந்த இந்த கேஸை டிஜிபி கிட்ட நான் செஞ்சு காட்டுறேன் சார் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைக்காக வெறும் 4 மாதத்தில் ஒரு பெரிய சாதனையை செஞ்சு காட்டினார். முன்னாடியே சொன்ன மாதிரி பிளைண்ட் கேஸாக இருந்த இந்த கேஸை ஜெயிக்கிறதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு பூஜாரி. எப்படியும் தனி ஆளாக இருந்து இதையை சாதிக்க முடியாதுங்கிறது பூஜாரிக்கு நல்லாவே தெரியும். அதுக்காகவே ஸ்பெஷல் டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணுறார். அந்த ஸ்பெஷல் டீம் தான் இந்த வழக்கை கண்டுபிடிக்கிறதுக்குண்டான ஆணிவேர். எஸ்பி நாகஜோதி இவர் தான் இந்த வழக்கினுடைய ஒருங்கிணைப்பாளர். இவருடைய சிறப்பு என்னன்னா, பல சிக்கலான வழக்குகளை முடிச்சு வச்ச அனுபவம் இவருக்கு இருக்குது. களத்தில் இறங்கி ஆதாரங்களை சேகரிக்கிறது மட்டும் இல்லாமல் அதிகாரிகளை எப்படி வழிநடத்தணும் அப்படிங்கிற அனுபவம் இவர்கிட்ட கச்சிதமாக இருந்தது. அவருக்கு கீழே டிஎஸ்பி கௌதமன். இவரை தேடுதல் வேட்டையின் நாயன்னு சொல்லலாம். குற்றவாளிகள் எந்த ஒரு மூலையில் ஒளிஞ்சிருந்தாலும் அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறதுல இவர் பெரிய கில்லாடின்னே சொல்லலாம். குறிப்பாக மாநிலம் விட்டு மாநிலம் செல்லக்கூடிய குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுல இவர் ஸ்பெஷலிஸ்டாக இருந்தார். அடுத்தது டிஎஸ்பி ராஜேந்திரன்.
இவர் டெக்னிக்கலில் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம். இவர் தான் இந்த வழக்கில் இருந்த ஒரே ஆதாரமாக சொல்லக்கூடிய செல்ஃபோன் சிக்னலை வச்சு அதையே ட்ரேஸ் அவுட் எடுத்து அதிலிருந்து டேட்டாவை எடுத்தது இவருடைய டீம் தான். இது இல்லாமல் தமிழ்நாட்டிலேயே பெஸ்ட்டான 10 இன்ஸ்பெக்டர்லையும் இந்த டீமில் வச்சுருந்தாங்க. இந்த டீம் எல்லாம் தயார் செஞ்சதுக்கப்புறம் பூஜாரி கொடுத்த முதல் அசைன்மெண்ட், குற்றவாளி யாருங்கிறத தேடாதீங்க, யார் அந்த ஓட்டையை போட்டாங்கிறத தொலைவுங்க. அதாவது ட்ரெயினில் அந்த ஹோல் போட்ட நபர் யார், இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் அசைன்மெண்ட். அங்கிருந்து தான் இந்த வேட்டைங்கிறது தொடங்குது. இப்போ அந்த டீம்ங்கிறது தயாராகிடுச்சு. இதில் டெக்னிக்கல் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய இமாலய மலை போல ஒரு சவால் காத்திருந்தது. அதுதான் சுமார் 2 லட்சம் அழைப்புகள். பூஜாரியோட 2வது அசைன்மெண்ட் என்னென்னா, சேலத்திலிருந்து ட்ரெயின் கிளம்புன அந்த டைம்லேருந்து சென்னை போன வரைக்கும் எத்தனை செல்ஃபோன் சிக்னல்ஸ் ஆக்டிவிட்டியில் இருந்துக்கு, அது இந்த ட்ரெயினுடைய எத்தனை சிக்னல்ஸ் பயணிச்சுக்குது, இதை ஃபுல்லாக கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னது. அந்த வழித்தடத்தில் அப்போ பயணத்தில் இருந்தது சுமார் 2 லட்சம் அழைப்புகள். அதிலிருந்து ஒவ்வொன்றா இது எப்போ எங்கேருந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிக்கிங்க 2 லட்சம் அழைப்புகளையும் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது மிகவும் ஒரு சவாலான பணியாக இருந்தது அந்த டெக்னிக்கல் டீமுக்கு. ஆனாலும் சாமர்த்தியமாக அதையும் கண்டுபிடிச்சாங்க. பூஜாரிகிட்ட இந்த 2 லட்சம் அழைப்புகளுக்கு உண்டான டேட்டா போன உடனே அடுத்த அசைன்மெண்ட் என்ன சொன்னார்னா, அந்த ட்ரெயின் பயணத்தில் இருந்த டைம் மட்டும் எத்தனை கால்ஸ் ஆக்டிவேட்டில் இருந்துக்குங்கிறத கண்டுபிடிங்க அப்படிங்கிறாரு. அந்த ட்ரெயினில் பயணம் செஞ்ச டைமில் எத்தனை பேர் கால் பேசிக்கிறாங்க, அந்த டைமில் ஆக்டிவேட்டாக இருந்த கால்ஸ் மட்டும் எத்தனைங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க, அதை தனியாக பிரிச்செடுங்க அப்படிங்கிறாரு. இது சுமார் 4 மாதம் கன்டினியூ ஆகுது. இந்த 4 மாதத்தோட முடிவில் சில எண்கள் மட்டும் மத்திய பிரதேசத்தில் இருந்த ஒரு குறிப்பிட்ட கும்பலோட தொடர்பில் இருந்தது கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்த டெக்னிக்கல் டீம் நம்மளாம் கனவுல கூட கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய நாசாவிட்ட இந்த உதவியை கேட்குறாங்க. அதாவது இந்த கேஸை எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான உதவி எங்களுக்கு தேவை அப்படிங்கிறத நாசா வரைக்கும் கொண்டு வராங்க. நாசா கிட்ட என்ன உதவி அப்படின்னு கேட்டோம்னா, அப்போதைக்கு இவங்ககிட்ட எந்த ஒரு புகைப்பட ஆதாரமும் இல்லை. அப்படி இருக்கும்போது சேட்டலைட் இமேஜை மேலிருந்து அந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து போன வரைக்கும் இருக்கக்கூடிய சேட்டலைட் இமேஜை வாங்குறாங்க. அந்த இமேஜ் மூலமாக டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்க. இப்படி இந்த 2 லட்சம் செல்ஃபோன் நம்பர்லேருந்து தான் அந்த 5 கொள்ளையர்களில் நெருங்குறார் பூஜாரி. இது வெறும் சாதாரண போலீஸ் வேலை கிடையாது, இது ஒரு டிஜிட்டல் ஹண்டிங்னே சொல்லலாம். இந்த 2 லட்சம் நம்பரில் எப்படி ஃபில்டர் பண்ணான்னு தெரிஞ்சுக்கும் போது இன்னுமே சுவாரஸ்யமாக இருந்தது. ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரேஷன் எப்படின்னா, அந்த 2 லட்சம் நம்பரில் எத்தனை நம்பர் அந்த ட்ரெயின் கூடயே சேர்ந்து பயணிச்சுக்குது அப்படிங்கிறத ஃபில்டர் பண்ணி தனியாக எடுக்கிறாங்க. அதில் எத்தனை தமிழ்நாட்டு நம்பர் எத்தனை வெளிமாநில நம்பருங்கிறத ஃபில்டர் பண்ணுறாங்க. அப்படி தமிழ்நாடாக இருந்தாலும் சரி வெளிமாநிலமாக இருந்தாலும் சரி, ட்ரெயின் நின்ன டைமில் மட்டும் எத்தனை நம்பர் பேசிக்கிறாங்க, ட்ரெயின் எங்கெல்லாம் நிற்குதோ அங்கே மட்டும் எத்தனை நபர்கள் பேசிக்கிறாங்க, எத்தனை கால்ஸ் ஆக்டிவ் இருக்குங்கிறத பிரிக்கிறாங்க. இதில் தான் பூஜாரி தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வர்றாரு. எத்தனை நம்பர் இப்போ ஆக்டிவ் இருக்குங்கிறது கண்டுபிடிங்க அப்படிங்கிறார். அதில் வெறும் ஒரு 15 நம்பர் ஆக்டிவ் இல்லாமல் இருந்திருக்கு. அதில் 5 நம்பர் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரே மாவட்டத்தை சேர்ந்தது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த 5 நம்பரும் சேலத்தில் கட் பண்ணதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. அங்கேருந்து மறுபடியும் மத்திய பிரதேசத்தில் போய் குணா அப்படிங்கிற மாவட்டத்தில் தான் திரும்பவும் ஆன் செஞ்சுக்கிறாங்க. இப்படி பிளைண்ட் கேஸாக இருந்த இந்த கேஸை ஒரு மிகப்பெரிய எவிடன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறாரு இந்த பூஜாரி மற்றும் அவருடைய டீம். டெக்னிக்கல் டீம் இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே டிஎஸ்பி கௌதமனை கூப்பிட்றாரு பூஜாரி. கிளம்புங்கன்னு சொல்லி அவருடைய டீமை மத்திய பிரதேசத்துக்கு அனுப்புறாரு. டெக்னிக்கல் டீம் எப்படி மிகப்பெரிய சவாலை செஞ்சாங்களோ அதே மாதிரி டிஎஸ்பி கௌதமனுடைய டீமும் பெரிய சவாலை செஞ்சாங்க. அது என்ன அப்படின்னா, நீங்களாம் தீரன் அதிகாரம் ஒன்று அப்படிங்கிற படத்தை பார்த்துருப்பீங்க. அதில் எப்படி கொள்ளை கும்பலை அங்கே அவங்க இடத்துக்கு போய் அரெஸ்ட் பண்ணுறது மிகப்பெரிய சவாலான பணியோ, அதே சவால் தான் இவங்களுக்கு இருந்த உண்மையான பணின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க போன அந்த பகுதி அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான பகுதி கிடையாது. அதுக்கு பேர் பார்த்தி பஹேலியா அப்படின்னு சொல்லக்கூடிய பயங்கரமான கொள்ளை கும்பல் வாழும் ஒரு பகுதி. அவங்க அந்த கொள்ளை கும்பல் எதுக்குமே அசர மாட்டாங்க, கொலை செய்யறதுக்கும் அசர மாட்டாங்க, கொள்ளைக்கும் அசர மாட்டாங்க. அப்படி ஒரு பயங்கரமான கொள்ளை கும்பல் வசிக்கக்கூடிய பகுதி தான் அந்த பார்த்தி பஹேலியாங்கிற பகுதி. அந்த பகுதிக்குள்ளே லோக்கல் போலீஸே உள்ளே போக முடியாது. லோக்கல் போலீஸ் உள்ளே போனாவே அவங்களே தாக்கக்கூடிய அளவுக்கு அந்த பகுதியில் அவங்களுக்கு செல்வாக்குங்கிறது இருந்துக்கு. இதை சமாளிக்கிறதுக்கு டிஎஸ்பி கௌதமன் தலைமையில் போன டீம் அங்கே மாறுவேடத்தில் அந்த கிராமத்துக்கு சுற்றியும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கண்காணிக்கிறாங்க. என்னதான் இது ஈஸியாக சொல்லிட்டோம் அப்படின்னாலும் இதை நடைமுறையில் செய்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ எளிதான காரியம் கிடையாது. அங்கே ஒரு ஜீப் மொத்தமாக உள்ளே போயிட்டு வெளியே வர்றதே நடக்காத காரியம்னு சொல்லலாம். அந்த ஒரு ஊர் மொத்தமாகவே ஒரு கொள்ளையர்களின் கூடாரம்னே சொல்லலாம். அங்கே போலீஸுன்னு இல்லை, வேறு சம்மந்தமில்லாத ஆட்கள் அங்கே உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுங்கிறது அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது. ஒருவேளை போலீஸாக இருந்தால் கூட அப்படி ஒரு ஜீப் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டிங்கன்னா ஒட்டுமொத்த கிராமமே சேர்ந்து அங்கே தாக்குவாங்க. இந்த சவாலெலாம் சந்திச்சு தான் இந்த குற்றவாளிகள் நெருங்கிக்கிறாங்க நம்ம தமிழக போலீஸார். நம்மளாம் நினைக்கிற மாதிரி போன உடனே குற்றவாளியை பிடிச்சிட்டு கொன்னே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. சுமார் 2 மாதத்துக்கு மேலே மாறுவேஷம் போட்டு அங்கே இருக்கக்கூடிய நடவடிக்கைகளில் கண்ணி வச்சுக்கிறாங்க. மாறுவேடம்னா சில பேர் துணி விற்கிற மாதிரி போய்க்கிறாங்க, சிலர் அங்கே வேலையை தேடி போனவங்க மாதிரி புதுசாக வேலை தேடி போனவங்க கூட போனவங்க, இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக பிரிஞ்சு ஒவ்வொரு பக்கமும் மாட்டிக்காமல் இவங்களை தொலைவருக்கு உண்டான வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. எப்போ அந்த கிராமத்துக்குள்ளே போலீஸுங்கிறது வர்றாங்க அப்படின்னு ஏதோ ஒரு சின்ன தகவல் தெரிஞ்சாவே அங்கே இருக்கக்கூடிய குற்றவாளிகள் தப்பிச்சிடுவாங்க. அதனால் எந்த ஒரு சிறு தடையும் இல்லாமல்
குற்றவாளிகளை தேடிட்டு இருந்தாங்க நம்மளுடைய போலீஸார். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டேட்டாவை கலெக்ட் பண்ண ஆரம்பித்த அந்த டீம் வியாபாரத்துக்கு போன மாதிரி அந்த ஏரியா பக்கம் போன அந்த நம்ம போலீஸார் அங்கே இருக்கக்கூடிய சிறுவர்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே பேச்சு கொடுத்து மெல்ல மெல்ல அங்கே யார்கிட்ட பணப்புழக்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற டேட்டாவை வாங்குறாங்க. இந்த சம்பவத்துக்கு பின்னாடி யாரெல்லாம் வந்து அங்கே அதிக பணப்புழக்கத்தோடு சுற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை அங்கே வாங்குறாங்க. கடைசியாக பூஜாரி கொடுத்த அந்த 5 நம்பரும் எங்கே இப்போ ஆக்டிவ் இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சி யார் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறாங்க. அங்கே பார்த்தோம்னா இந்த சம்பவத்தை செஞ்சவங்க ரொம்பவுமே சகஜமாக ரொம்பவுமே ஜாலியாக சுற்றிட்டு இருந்துக்கிறாங்க. கண்ணுக்கு முன்னாடியே குற்றவாளிங்கிற இருக்கான், ஆனால் கைது செய்ய முடியாத நிலைமையில் நம்ம போலீஸார் இருந்தாங்க. அப்படி கைது செய்கிறங்கிறது அவ்வளோ எளிதான காரியம் கிடையாது. ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட அது இவங்க ஒருத்தரோட உயிர் மட்டும் கிடையாது, மொத்த டீமுடைய உயிருக்கே அது ஆபத்தாக மாறிடலாம். அப்போ தான் ஒரு திட்டத்தை போடுறாங்க. உள்ள கிராமத்துக்குள்ளே வச்சு கைது பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ எளிதான காரியம் கிடையாது. அதனால் பக்கத்து கிராமத்துக்கு வர வச்சிடலாம் அப்படிங்கிற ஐடியா பண்ணுறாங்க. அதனால் உள்ளேயே ஒரு சில டீமை உருவாக்குறாங்க. உருவாக்கி அவங்கள பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்துக்கு வர வைக்கிறதுக்கு உண்டான என்னென்ன வேலையோ அத்தனை வேலையும் செஞ்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்துக்கு ஒரு 2 பேர்த்த வர வைக்கிறாங்க. அப்படி அவங்க பக்கத்து கிராமத்துக்கு வந்து அவங்கள அங்கேயே அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடியே அவங்க கிராமத்துக்குள்ளேயே அரெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான பல சான்சஸ் கிடைச்சாலும் நேருக்கு நேர் அவங்கள கைது பண்ணிடலாங்கிற அமைப்பு இருந்தாலும் அப்படி கைது பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அங்கே பலருடைய உயிரை எடுத்து தான் கைது பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய இதில் சேதம்ங்கிறது பயங்கரமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு டைட் சுச்சுவேஷனில் தான் அங்கே அரெஸ்ட் பண்ணாமல் இந்த ஐடியா பண்ணுறாங்க. இங்கேயுமே இந்த பக்கத்து கிராமம்னாலும் அவளை எளிதாக அரெஸ்ட் பண்ண முடியல. அப்படி இருந்தும் அந்த 2 பேர்த்தை அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து பல்வேறு விதமான ரூட்டில் மாறி மாறி அங்கேயும் மாறி கடைசியில் சென்னை வர்றாங்க. இந்த 2 பேர்த்தில் முக்கிய குற்றவாளி யாருன்னு கேட்டால் இந்த 2 பேருமே முக்கிய குற்றவாளி கிடையாது. முக்கிய குற்றவாளி அப்படிங்கிறவன் மோகர் சிங் அப்படிங்கிற ஒரு நபர். அவன் அங்கே அதே குணா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலையில் வேற ஒரு கொலை வழக்காக சிறையில் இருந்துக்கான். அந்த டைமில் அவங்கள பிடிச்சா நம்ம போலீஸார் அவங்ககிட்ட வாக்குமூலம் வாங்குறாங்க. எப்பறம் இந்த பிளான் செஞ்சீங்க அதை சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்ன அந்த பிளான் இருக்குது, அதுதான் தலை சுத்த வைக்கிற விஷயம்னு சொல்லலாம். இதுக்கு இவனுங்க பயங்கரமாக பிளான் பண்ணிக்கிறானுங்க. முன்னாடி சொன்ன மாதிரி மோகர் சிங் அப்படிங்கிறவனுக்கு கீழே தான் இந்த ஒட்டுமொத்த கொள்ளை சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த சம்பவத்தில் மொத்தம் 11 நபர் ஈடுபட்டதாக சொல்கிறாங்க. இதில் மோகர் சிங் உட்பட 5 பேர் அந்த ட்ரெயினுக்கு மேலே ஏறி ஓட்டை போட்டு அந்த பணத்தை கொள்ளையடிச்சிட்டு திரும்பிக்கிறாங்க. மோகர் சிங் அப்படிங்கிறவன் தான் இந்த கூட்டத்துக்கு தலைவன் சொல்லலாம். முன்னாடி பார்த்த மாதிரி மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குணா மாவட்டத்தை சேர்ந்தவன் தான் இந்த மோகர் சிங் அப்படிங்கிறவன். இவனும் இவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இவனுடைய கூட்டாளிகளும் வெவ்வேறு மாநிலங்களுக்கு சென்று பல்வேறு விதமான குற்ற செயலில் ஈடுபடுறதான் வழக்கமாக வச்சுக்கிறாங்க. இந்த நிலைமையில் ஒரு கொலை வழக்கில் தேடப்படுறான் மோகர் சிங். அதனால் அவனுடைய இருப்பிடத்தை மாற்ற வேண்டிய அவசியம் வருது. அப்படி தென்னிந்தியாவுக்கு இடம்பெயரான். இதை அடுத்து 2016 தமிழ்நாட்டுக்குள்ளே வரலாம். இவங்க டீம் எப்போவுமே எப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இல்லை ரயில் அந்த ட்ராக் பக்கத்தில் இல்லாட்டி ஏதாவது பிரிட்ஜு இதுக்கு பக்கத்துலேயே ஒரு டென்ட் அடித்து அங்கே தங்கிடுவாங்க. அங்கே தங்கிட்டு பொம்மை விற்கிற மாதிரி துணி விற்கிற மாதிரி இந்த மாதிரி ஏதோ ஒன்று விற்பனை செய்கிற மாதிரி ஏதோ ஒரு செட்டப்பை உருவாக்கிட்டு அதன் மூலமாக அவங்க வேவு பார்த்துட்டே இருப்பாங்க. எங்கே ஒரு பல்கை எங்கே வந்து கொள்ளையடிக்க முடியும் அப்படிங்கிறத வேவு பார்த்துட்டு திட்டத்தை தீட்டி அதன் மூலம் கொள்ளையடிச்சு முடிச்சோடனே அவங்க மாநிலத்துக்கே திரும்பிடுவாங்க. இதையே வழக்கமாக வச்சுட்ருக்காங்க. இப்படி இருந்துட்டு இருந்த நிலமையில தான் சேலத்தில் இருந்தால் இவன் கும்பலை சேர்ந்தவங்ககிட்ட இருந்து ஒரு தகவல் கிடைக்குது. அதாவது இந்த மாதிரி ட்ரெயின்லேருந்து பணத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க, அதை சேலத்துலேருந்து சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த தகவல் கிடைக்குது. அது எப்படி கிடைக்குன்னா, இவங்க இந்த மாதிரி மாறு வேஷத்தில் இந்த பொம்மை விற்கிற மாதிரி அப்படின்னு வித்துட்டு இருக்கும்போது சேலத்தில் இருக்கக்கூடிய அந்த ரயில் நிலையத்தில் போலீஸ் அதிகாரிகளும் ரயில் அதிகாரிகளும் பேசிட்டதை காதில் வாங்குறானுங்க. இதை அடுத்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக நோட் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. யார் பேசுகிறாங்க, எப்படி வராங்க, என்ன ஏதுங்கிற நோட் பண்ணி இன்னும் கொஞ்சம் தகவலை தெரிஞ்சுக்கிறாங்க. இது கன்ஃபார்மும் பண்ணிக்கிறாங்க. இப்படி கன்ஃபார்ம் பண்ண நியூஸ் தான் மோகர் சிங்கிட்ட கொண்டு வந்து அவனுடைய கூட்டாளி சொல்கிறான். அப்படியும் இந்த பணத்தை கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிற திட்டத்தை தீட்டுறான் மோகர் சிங். இதுக்காக அயோத்தி பட்டணத்துலேருந்து விருதாச்சலம் வரைக்கும் 1 வாரமாக தொடர்ந்து ட்ரெயினில் பயணம் செஞ்சுறாங்க அவனுடைய டீம் எல்லாருமே. அப்போ எங்கெல்லாம் ட்ரெயின் நிற்கும், எங்கெல்லாம் டைம் கிடைக்குது எல்லாத்தையுமே கேதர் பண்ணுறானுங்க. அப்போ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறானுங்க. சின்ன சேலத்துலேருந்து விருதாச்சலம் வரைக்கும் ட்ரெயின் எங்கேயுமே நிற்கிறதில்ல. சின்ன சேலத்துலேருந்து விருதாச்சலம் போகிறதுக்கு சுமார் 45 நிமிடங்கள் ஆகுது. அது வரைக்கும் எந்த ஒரு ஸ்டாப்பிங்கும் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறானுங்க. அப்போ இந்த டைமுக்குள்ளே இந்த கொள்ளை சம்பவத்தை நடத்த முடிச்சிடணுங்கிறதுக்கு ரொம்பவுமே ப்ரிப்பேர் ஆகிக்கிறானுங்க. இந்த வழித்தரம் தான் பெஸ்ட் அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அந்த இன்னொரு டீம் வந்து தகவல் சொன்னான் பார்த்தீங்களா, அவனை வந்து கண்காணிக்க சொல்கிறான். அதாவது எப்போ இந்த பணத்தை ஷிஃப்ட் பண்ண போகிறாங்க எல்லா டீட்டெயிலும் கண்காணிக்க சொல்கிறான். கண்காணிக்கிறதுனா நம்ம சொல்கிற மாதிரி ஒரே ஆளுகிட்ட இருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது கிடையாது. அந்த ஸ்டேஷன் மாஸ்டர்லேருந்து எல்லாருமே என்னென்ன பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன இதுங்கிறத பின்னாடி இருந்து நார்மலாக பேசுகிறது கூட அவனுங்க ஒட்டு கேட்டு அதை கலெக்ட் பண்ணி அவனுடைய அந்த மோகர் சிங்கிட்ட தகவலை அப்டேட் பண்ணிகிட்டே இருந்துக்கிறான். என்ன நடக்குது, எங்கே வருது, என்ன ஏதுங்கிற தகவலை யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அது ஃபுல்லாகவே இவனுங்களுக்கு தான் வேலையே. அந்த ஏரியா ஃபுல்லாக பொருளெல்லாம் விற்கிற மாதிரி போயிட்டு இதை நோட்டம் பண்ணுறது தான் வேலையாக இருந்திருக்கு.
ஒரு டீம் வந்து இந்த தகவலை சேகரிக்கிறாங்க, இன்னொரு டீம் வந்து அந்த ட்ரெயின் எப்படி எங்கே போகுது, எங்கே வருது, எந்த இடத்துல இதை பிளான் பண்ணலாம், எக்ஸிக்யூட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற அந்த டீட்டெயிலாக பண்ணுறாங்க. இவனுங்க பிளானிங் படி அந்த ட்ரெயின் வந்து அந்த பணத்தை கொண்டு வர அன்னைக்கு சின்ன சேலத்தில் இருட்டாக இருக்கக்கூடிய ஒரு கம்பார்ட்மெண்ட் மேலே ஏறி மேலே டாப்பில் ஏறி கொந்துக்கிறானுங்க 5 பேரும். அந்த இடம் ரொம்ப இருட்டாக இருந்ததுனால யாருமே அவ்வளோ ஈஸியாக அதை பார்க்கல, அதில் கவனிக்கல அப்படிங்கிறது தான் முக்கியம். அங்கே ஏறி அந்த உட்காந்துருந்தவனுங்க ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிச்சோடனே பணம் வச்சிருந்த பெட்டிக்கு மூவ் ஆயிடுறானுங்க. கீழே இல்லை மேலாலேயே மூவ் ஆயிடுறானுங்க. இப்போ போனவனுங்க எப்படி கட் பண்ணுறானுங்கன்னா, அங்கே அவனுக்கு முன்னாடியே கேஸில் இயங்கக்கூடிய ஒரு ஸ்மால் போர்ட்டபிள் கட்டரை வச்சுருக்கானுங்க. அதன் மூலமும் கையில் வெட்டுறக்குண்டான கருவி வச்சுக்கிறானுங்க. இது ரெண்டையும் வச்சு 45 நிமிஷம் தான் அந்த டைம் இருக்குது. அதுக்குள்ளே அதை வெட்டுறக்குண்டான வேலையை தொடங்கி வெட்டி 2க்கு 2 அப்படிங்கிற அந்த அளவில் வெட்டுறானுங்க. வெட்டினவனுங்க உள்ளே எவ்வளோ பணம் போகுதுங்கிற தகவல் மட்டும் தான் கிடைச்சது தவிர எவ்வளோ பணம் போகுங்கிற தகவல்லாம் கிடைக்கல. அதனால் ஒரு 5 லுங்கி மட்டும் கொண்டு வரானுங்க. அந்த லுங்கியில் என்ன முடியுமோ அதை எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் கொண்டு வரானுங்க. உள்ளே இறங்கி பார்த்தவங்களுக்கு ரொம்பவுமே சந்தோஷம். ஏன்னா அந்த கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே பணம் தான். அப்படி இருக்கும்போது கைக்கு வந்த பெட்டி உடைக்கிறானுங்க. உடச்சி இருக்கிற பணத்தை ஃபுல்லாக எடுத்து லுங்கியில் கட்டி மேலே கொடுத்துறானுங்க. மேலே கொடுத்துட்டு அந்த 2 பேர் மட்டும்தான் உள்ளே இறங்குறானுங்க. மொத்தம் 5 பேர் ஏறுறானுங்க. 5 பேரில் 3 பேர் ஓட்டை போடுறாங்க, 2 பேர் டக்குன்னு இறங்குறானுங்க. இறங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு உடைக்கணும்னு பார்த்தோம்னா எல்லாமே மரப்பட்டியாக இருக்குது. ஈஸியாக உடச்சி அதில் இருக்கக்கூடிய பணத்தை டக்குன்னு அள்ளி போட்டு மூட்டை கட்டி மேலே அனுப்பிச்சிடறானுங்க. லுங்கியில் கட்டி மேலே அனுப்பிச்சதுக்கப்புறம் இவனுங்க 2 பேரும் இவனுங்களும் மேலே ஏறிடுறாங்க. ட்ரெயின் வந்து விருதாச்சலத்துக்கு பக்கத்தில் வரும்போது ஒரு வயலூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு பாலம் ஒன்று இருக்குது. அந்த மேம்பாலம் மாதிரி ஒரு பாலம் அடைஞ்ச பாலம் இருக்குது. அந்த பாலம் வரும்போது அங்கே ஆளில் வந்து முன்னாடியே நிறுத்தி வச்சிடறானுங்க. அந்த பாலத்தை வரும்போது பாலத்துக்கு மேலேருந்து தூக்கி அந்த மூட்டையை வந்து வீசிடுறானுங்க. பண மூட்டையில் வீசிட்டு விருதாச்சலத்துக்கு முன்னாடியே ட்ரெயின் வந்து எங்கே ஸ்லோ ஆகுதோ அங்கே ஸ்லோ வர இடத்துல இவனுங்க அப்படியே இறங்கிறானுங்க. அந்த மூட்டையை எடுத்த அந்த நபர்கள் பின்னாடி காரில் இவனுங்களை மறுபடியும் வந்து இவங்களையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நேராக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கொள்ளையடிச்ச அந்த பணத்தை எடுத்ததுக்கப்புறம் நேராக மத்திய பிரதேசத்துக்கு காரில் கிளம்பிடுறாங்க. பெரிய ட்விஸ்ட்னா என்னதான் கொள்ளையடிச்சிட்டு போனாலும் 2 ட்விஸ்ட் அவங்களுக்கு காத்திருந்தது. பணம் முழுக்கவே முக்கால்வாசி பணங்கள் வந்து கிழிஞ்ச நோட்டாகவும் பழைய நோட்டாகவும் இருந்தது. இந்த ட்விஸ்ட்டை சமாளிச்சுட்டு இருக்க அதே டைமுக்குள்ளே கொள்ளையடிச்சிட்டு போன 3 மாதத்தில் மோடிஜி என்ன பண்ணிடுறாருன்னா, பழைய 500 ரூபா 1000 ரூபா செல்லாது அப்படிங்கிற அறிவிப்பை சொல்லிடுறார். இதன் மூலமாகவும் அவங்க கொள்ளையடிச்சல பெரும்பாலான பணம் செல்லாமல் போயிடுது. அப்படியே மொத்தமாக கொடுத்து பேங்க்லேயும் மாற்ற முடியாத சூழ்நிலை. மாற்றணும்னா கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படிங்கிறது தெரியுது. இப்படி அந்த பக்கம் போக முடியாமல் இந்த பக்கம் போக முடியாமல் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாயை எரிச்சே காலி பண்ணிக்கிறாங்க. 5.78 கோடியில் 2 கோடி ரூபாயை எரிச்சுக்கிறானுங்க. வேறு வழி தெரியல அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு. ஒரு சில காசை மட்டும் செலவு பண்ணிட்டு இப்படி சுற்றிட்டு, இதனால் என்ன தான் பிளான் பண்ணி கொள்ளையடித்தாலும் அவங்களால அந்த பணத்தை செலவு பண்ண முடியாமல் போயிடுது. பணத்தை செலவு பண்ண முடியலன்னு என்ன, எப்படி நம்மளே தெரிஞ்சிக்க முடியாது, நம்ம இந்த தடையும் விட்டு வைக்காமல் நம்ம இந்த கொள்ளையை செஞ்சு முடிச்சுக்கிறோம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு நம்ம தமிழக போலீஸார் மேலும் அதிர்ச்சி கொடுத்துக்கிறாங்க. இப்படி ஒரு வழியாக இந்த வழக்குங்கிறது முடியுது. இந்த ஒரு குற்ற சம்பவம் அப்படிங்கிறது என்றைக்குமே ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் என்றைக்குமே கொடுக்காது அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் நல்லாவே புரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம நேர வழியில் சம்பாதிக்கிற மாதிரி சந்தோஷமும் நிம்மதியும் நம்ம எந்த பக்கம் எந்த வழியில் சம்பாதிச்சாலும் அது நமக்கு என்றைக்குமே கிடைக்காதுங்கிறது மட்டும் இங்கே உண்மை. இந்த குற்றவாளிகள் இந்த குற்ற செயல்களை செய்யறதுக்கு தங்களோட மூளையை பயன்படுத்துறதுக்கு பதிலாக நல்ல வழியில் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத யோசிச்சாங்கன்னா இதோட சிறப்பாகவே அவங்களால சம்பாதிக்க முடியும். ஒரு குற்ற சம்பவத்துக்கு இவ்வளவு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நேர் வழியிலையும் சம்பாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நேர் வழியில் சம்பாதிக்கிறது என்றைக்கும் நிச்சயம் வந்து ஒரு மன நிம்மதியும் நிறைவும் கண்டிப்பாக தரும். இல்லை இந்த குற்ற செயல்கள் மூலமாக தான் ஈடுபடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் கடைசியில் சட்டத்தின் முன்னாடி குற்றவாளியை கண்டிப்பாக ஒரு நாள் நின்னே ஆகணும். இந்த வழக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.